ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவெங்கீங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிழி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. சோலைகளிலே மயில்கள் ஆடவும் தாமரை மலர்கள் விளக்குகளை ஏந்தி நிற்கவும் மேகங்கள் மத்தளம் போல ஒலிக்கவும் குவளை கொடிகளில் மலர்கள் கண்போல் விழித்து பார்க்கவும் நீர்நிலைகளின் அலைகள் திரைச்சீலை போல காட்டவும் தேனியொத்த மகரையாள் இசை போல வண்டுகள் இனிமையாக பாடவும் இவ்வாறு இசையும் கூத்தும் பொழுகின்ற அரங்கிலே மருதநாயகி வீறு தோன்ற அமர்ந்திருப்பது போன்றிருந்தது. தாமரை படுவ வேண்டும் தகை வரும் திருவும் தன்தார் காமுகர் படுவ மாதர கண்களும் காமனன்பும் மாமுகில் படுவவாரி பவளமும் வயங்கு மூத்தம் நாமுதல் படுவமெய்யும் நாம நூல் பொருளும் மன்னோ. வண்டுகளும் அழகு வளர்கின்ற திருமகளும் தாமரை மலர்களில் தகி இருப்பனவாம் விளைமாதர் கண்களும் மன்மதன் அம்புகளும் குளிர்ந்த மாலையடைந்த காமுகர்களை தாக்குவனவாம் கடலில் விளையும் பவளமும் ஒளியால் விளங்குகின்ற முத்துகளும் கார்மேகங்களில் தங்குவனவாம் உண்மையும் புகழ் வாய்ந்த நூல்கள் கூறும் பொருளும் நாமுதல் படுவ கோசல நாட்டு மக்களின் நாவிலே தங்குவனவாம். நேரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள் தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் ஏப்பி போரிடை உறங்கும் அன்னம் பொழிலிடை உறங்கும் தோகை. சங்குகள் தண்ணீரில் உறங்கிக் கொண்டிருக்கும், எருமைகள் மரநிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும், வண்டுகள் மலர் மாலைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கும், திருமகள் தாமரை மலரிலே உறங்குவாள், ஆமைகள் சேற்றிலே உறங்கும், முத்துச்சிப்பிகள் நீர் துறைகளிலே உறங்கும், அன்னங்கள் நெற்போரிலே உறங்கி கிடக்கும், மயில்கள் சோலைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கும். பிடர் இடையிடையின்றி நிம்மதியாக யாவும் தூங்குகின்றன. கவலையின்றி அச்சமின்றி நிலை மாற்றமின்றி தூங்குகின்றன. மலர் மாலை அணிந்தோர் நடமாடிக் கொண்டிருந்தாலும் அம்மாலைகளிலே வண்டுகள் உறங்குகின்றனவாம். பலர் ஊடாடும் நீர் துறைகளிலே முத்துச்சிப்பிகள் உறங்குகின்றன. இவையெல்லாம் எவ்வகை இடையீடும் இல்லாமல் பெறுகின்ற நிம்மதியையும் அச்சமின்மையையும் குறித்தன. முன்பாட்டில் வண்டும் திருமகளும் தாமரை படுவ என்றார். தேன் நாடி உண்ட பின் வேறு இடம் நாடும் வண்டோடு திருவையும் இணைத்து சொன்னார். ஒரு கால் செல்வத்தின் பொதுத்தன்மை நோக்கி அவ்வாறு கம்பர் கூறியிருக்கலாம்.
கோசல நாட்டில் திருமகள் நிரந்தரமாக இடம்பெயர்தலின்றி செல்வம் தவறான வழியிலே பாயுமோ என்ற அச்சமின்றி தூங்குகிறாள். திருவேற்றிருந்த தேர் நியமம் என்று நக்கீரர் வருணித்த மாமுதரை கடைவீதி இங்கு நினைவிலடும். உறங்கும் என ஒரே பொருளில் பன்முறை வந்தது சொற்பொருட் பின்வரு நிலையணி தோகை ஆகு பெயராய் மயிலை குறித்தது.